friends, welcome back in my new video of the cooking of yours. இன்னைக்கு வந்து ஃபிஷ் டேங்க் க்ளீன் பண்ண தான் வச்சு போகிறோம். பாதி மீன் இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இன்னும் இதில் பாதி மீன் இருக்குது. ரொம்ப அழுக்காயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இன்றைக்கி க்ளீன் பண்ணிடலான்னு ஒரு முடிவில் இறங்கிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், மோட்ரு வெளியே எடுத்தாச்சு. இது நம்ம க்ளீன் பண்ணணும். ரொம்ப அழுக்காயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மீன் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எங்ககிட்ட டோட்டலாக எத்தனை ஃபிஷ் இருக்குன்னா 16 ஃபிஷ்ஷஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல ஒரு கோல்டு ஃபிஷ் இருந்துச்சு, அது செத்துடுச்சு. அதனால் வந்து இந்த இதெல்லாம் எடுத்துன்னு வந்துன்னுக்குறோம். இந்த மீனெல்லாம் சாவாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. எல்லா கடையிலையும் அதுதான் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம வளர்க்குறது பொறுத்து. முதல்ல இந்த பகுதியை வந்து உள்ளே விட்டுருணும், தண்ணிக்குள்ளே. ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே இப்போது மீனெல்லாம் இதில் வந்தாச்சு. அடுத்தது வந்து தண்ணி ரிமூவ் பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து இந்த மாதிரி தான் ஓப்பன் பண்ணணும். இதுக்குள்ளே இன்னொன்று ஒரு ஸ்பாஞ்ச் இருக்கும். இதில் தான் அழுக்கெல்லாம் போய் சேரும். இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது ரொம்ப அழுக்காக இருக்குது. அதில் வாஷ் பண்ணதுனால கொஞ்சம் அழுக்கு போயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இதை க்ளீன் பண்ண போகிறோம். இது வந்து நம்ம சோப் போட்டே கழுவலாம். ஆனால் நல்லா வாஷ் பண்ணணும். நான் திருப்பி சொல்கிறது அதுதான். ஏன்னா அதில் வந்து சோப் அப்படியே இருந்துச்சுன்னா அந்த சோப் வந்து ஃபிஷ்ஷிங்களுக்கு எஃபெக்ட் ஆகும். அதனால தான் இது நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ரொம்ப ஈஸியாக இது வாஷ் பண்ணலாம். ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாஷ் பண்ணணும். ஏன்னா இதில் கொஞ்சம் அழுக்கு இருந்தால் கூட மறுபடியும் அதே நிலைமைக்கு மாறிடும் நம்ம ஃபிஷ் டேங்க்கு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாக வந்து இதில் கழுவிக்கலாம். ஏன்னா நல்லா கழுவுனா தான் அந்த அழுக்கெல்லாம் போகும். பார்த்திங்கன்னா இதெல்லாம் நிறைய தண்ணி தேவை ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு ஸ்டெப்புன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இது வாஷ் பண்ண தான். இது கொஞ்சம் கவனமாக வாஷ் பண்ணணும். ஏன்னா இதில் ஸ்க்ராட்ச் விழுந்துருச்சுன்னா, லைட்டாக ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் விழுந்துச்சுன்னா கூட தண்ணி லீக் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா மீனெல்லாம் இங்கே இருக்குது, பக்கத்துலேயே வச்சுன்னுக்குறோம். இதுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஃபைனல் ஸ்டெப்னால் அதுக்கு முன்னாடியான ஸ்டெப்பு. இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிடணும். இந்த மாதிரி உப்பு கரையெல்லாம் போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இதுக்கு தனியாக ஆசிட் கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ எங்ககிட்ட இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஃபிஷ் டேங்க் வந்து ப்ளேஸ் பண்ணியாச்சு. அது கீழே இருக்கிற மேட்டை கூட நாங்கள் மாற்றியாச்சு. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து ப்ளூ கலர் இருக்கும், இப்போ வந்து ரெட் கலர் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா தண்ணி ஃபிக்ஸ் பண்ணி கல் தான் வைக்க போகிறோம். அடுத்த நெக்ஸ்ட் வீடியோ நீங்கள் பார்ப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கல்லை போட ஆரம்பிச்சிட்டோம். இப்போ கல் வந்து உள்ளே ஃபஸ்ட் போட்டுடலாம். இப்போ நம்ம வந்து கேன் தண்ணி தான் ஊற்றினுக்கிறோம். இது சால்ட் தண்ணி இல்லை. நம்ம டேங்க்கில் யூஸ் பண்ணுறோமே அந்த தண்ணி வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நம்மளுக்கு எப்படி இன்ஃபெக்ஷன் ஆகுமோ சால்ட் வாட்டரால், அதே மாதிரி மீன்களுக்கும் இதாகும். அதனால் வந்து கேன் தண்ணி யூஸ் பண்ணுங்கள். கடல் மீனுக்கு வந்து பார்த்திங்கன்னா செட் ஆகிடும். ஆனால் நாம் இது வந்து தனியாக தானே வளர்க்குறோம். அதனால் வந்து கேன் தண்ணி தான் செட் ஆகும். சப்போஸ் உங்களால் கேனை தண்ணி வாங்க முடியலன்னா நீங்கள் ஆர்ஓ வாட்டர் கூட யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஆர்ஓ வாட்டர் கூட அதே கேன் தண்ணியில் தான் வருது. அதனால் வந்து ஆர்ஓ வாட்டரை யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 5 கேன் தண்ணி அளவு இதில் இருக்குது. அதுக்கு வந்து மெடிசன் எவ்வளோ பண்ணணும்னா 5 ட்ராப்ஸ் பண்ணணும். 5 ட்ராப்ஸ் போட்டால் தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போவே மீன் சுறுசுறுப்பாயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் கூட பண்ணுங்கள். பெல் ஐக்கானை தூக்கி ஆளில் போடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.